கெட் அப். யாராவது அசைஞ்சீங்கன்னா சுட்டு தள்ளிடுவேன். போங்க. Lock the keys. எவ்வளவு சட்டா போடா. மரியாதையை வழிபடு, இல்லைன்னா அந்த பொண்ணு கொன்னுடுவேன். வரட்டுமே, ஏதோ வெடிகுண்டு வெடிக்க போற மாதிரி பதற. பட்ட பகல்ல பேங்க கொள்ளையடிச்சதும் இல்லாம கூடவே என் பொண்ணையும் கடத்திட்டு போயிட்டானுங்க. என் பொண்ணு காணாம போய் 6 மணி நேரம் ஆச்சு. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க தேவையான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். கிழிச்சிங்க. என் மகளை நீங்களே கண்டுபிடிச்சு தரீங்களா இல்ல நானே கண்டுபிடிச்சுக்கிட்டுமா? முடியாத உங்களுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன். உங்க முயற்சியை நான் தடுக்கல. இன்ஸ்பெக்டர் சும்மா கத்தாதீங்க சார். F2 போலீஸ் ஸ்டேஷன். உங்க பொண்ண தேவகி ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. கவிதா, கவிதா, என்ன ஆச்சு உனக்கு? அப்பா கண்ணத்தரமா என்ன ஆச்சு? ஜட்ஜி சத்தியமூர்த்தியோட சின்ன பையன் என்ன கெடுத்து இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டாமா. இப்போ வாழ்க்கையில விளையாட்டம். அவனை நான் சும்மா விட மாட்டேன். டாடி, அவரோட மூத்த மகன் மாமா காஃபி. சத்தியமூர்த்தி, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? முதலியார், கத்தி பேசுறதுக்கு இது ஒண்ணும் ரோடு இல்ல. சத்தம் போடாம மரியாதையா பேசு. உனக்கு என்ன மரியாதை? எந்த மகளை மகாராணியா வாழ வைக்கணும் பண்ணக்கூடாது எல்லாம் பண்ணி கோடி கோடியா சேர்த்தனும். அந்த மகளை உன் பையன் கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாயா? கொலை பண்ணிட்டாரா? என்னைய உளற? நான் ஒண்ணு வளரல, உண்மையத்தான் சொல்றேன். இதுவரைக்கும் எல்லாருக்கும் நீதான் தீர்ப்பு கொடுத்திருக்க. இப்ப உன் மகன் செஞ்ச குற்றத்துக்கு நான் கொடுக்கிற தீர்ப்பு. என் மகளை தூக்கி வளர்த்த இதே கையால உன் மகனோட கதையை முடிக்கிறேன். சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிரு. என்ன மாமா?
அவர் என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. டாடி, மம்மி, தம்பி யாரோ சுட்டு கொண்டுட்டாங்க. ராஜா, ராஜா, அம்மா விட்டு போகாதடா. பார்வதி, 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 ஐயோ, ஆண்டிக்கு உடம்பு எப்படி இருக்கு? அடிபட்டதால பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா இவங்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியால உடல்நல ரொம்ப பாதிச்சிருக்கு. கொஞ்ச நாள் ஹாஸ்பிடல்ல இருந்து கம்பல்சரியா ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். அங்கிள், கொஞ்சம் வெளியில வரீங்களா? என்ன சிவா? அங்கிள், ராஜா கொலையில நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? ஆமா, அந்த முதலியார் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. முதலியாரா? அவர் ஏன் ராஜாவை கொல்லணும்? தான் மகளோட சாவுக்கு காரணம் ராஜாதான். அவனோட முடிவு என் கையில் தான் இருக்குன்னு அவன் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போனான். அதனாலதான் அவன் மேல சந்தேகப்படுறேன். இன்ஸ்பெக்டர், கவிதாமா கொலை வழக்குல குற்றவாளிகளை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஜட்ஜ் சத்தியமூர்த்தியோட 2வது பையனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. புதன்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு சம்பவம் நடந்திருக்கு. மிஸ்டர் சுவாமிநாதன், அந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்க? தலைவலின்னு சொன்ன டெம்பரேச்சர் பாக்குறிய? கொடுத்த வேலையை செய்ய துப்பு இல்ல, இதுல இன்னொரு வேலை வேற. என்ன கேட்டீங்க? ஜட்ஜ் சத்தியமூர்த்தியோட 2வது பையன் கொலை செய்யப்பட்ட போது நீங்க எங்க இருந்தீங்க? எங்கிட்டே கேள்வி கேக்குறியா? வாத்தியார் கேள்வி கேட்கறான்னு ஸ்கூலுக்கு போறதே நிறுத்தின வேணாம். நீ எந்த கேள்வி கேட்கறதுனாலும் அதுக்குன்னு சம்பளம் கொடுத்த ஆள் வச்சிருக்கேன். அட சொல்லப்பா. அந்த சம்பவம் நடந்த நேரத்துல ஐயா ஹோம் மினிஸ்டரோட அவர் வீட்டுல லஞ்ச் சாப்பிட்டு இருந்தாரு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அந்த மினிஸ்டரை கேட்டு பாத்துங்க. அவர் லஞ்ச் மட்டும் சாப்பிடல, நீங்க கொடுத்த லஞ்சத்தையும் சாப்பிட்டிருக்காரு. நிறுத்து. என் பொண்ணை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்க யோக்கியது இல்ல. விசாரணை பண்றாரா? விசாரணை. முதல்ல என் மக கேஸ்ல யாரு கொலைகாரன்னு கண்டுபிடி. கூல் டவுன் மிஸ்டர் சுவாமிநாதன். சட்டத்துல இருந்து எல்லா நேரத்திலையும் எல்லாரும் தப்பிச்சிட முடியாது. ஆதாரம் மட்டும் என் கைக்கு கிடைச்சிட்டா அதிகாரத்துல இருந்தாலும் அந்தஸ்துல இருந்தாலும் அம்பலத்துக்கு வந்தே தீரும். அப்ப தெரியும் இந்த சிவா யாருன்னு. சியோ. அங்கிள், கொலை நடந்த நேரத்துல முதலியார் ஹோம் மினிஸ்டரோட லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததா அலிபி கிரியேட் பண்ணிருக்காரு.
இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.